வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் பேஸ்டாக எப்படி கண்ட்ரோல் வந்து டிஸ்பிளே பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், விண்டோஸில் ரன் பண்ணும்போது ஃப்ளைவுட் ஐட்டம் எனேபிள் பண்ண போகிறோம், மொபைல் டிவைஸில் ரன் பண்ணும்போது இந்த டேப் பார் ஐட்டத்தை எனேபிள் பண்ண போகிறோன்றதை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு ஆன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது MAUI. அந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கண்ட்ரோலுக்கான பிஹேவியரை செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்னதில்ல, இப்போ ஃப்ளைஅவுட் ஐட்டம் வந்து விண்டோஸ்க்கு மட்டும் தான் எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஷெல் டாட் ஃப்ளைஅவுட் பிஹேவியர். நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணியிருப்போம், ஃப்ளைஅவுட் வேணுமா இல்லை டிசேபிள் பண்ணுமா லாக்டு ஸ்டேட்டான்னு சொல்லி டைரெக்டாக பாஸ் பண்ணுவோம். இப்படி பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆன் பிளாட்ஃபார்ம் கிளாஸ்ல வந்து நம்ம ஆர்குமெண்ட் செட் பண்ணணும். எப்படின்னா, ஆன் பிளாட்ஃபார்ம் இந்த கிளாஸ்ல வந்து MAUI சப்போர்ட் பண்ற OS ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ MAUI WinUI சப்போர்ட் பண்ணும், ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ணும், iOS சப்போர்ட் பண்ணும். இதை டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். மேக் சப்போர்ட் பண்ணும், டைசன் ஃப்ரேம் ஒர்க்கை சப்போர்ட் பண்ணும், பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், WinUIக்கு ரன் பண்ணும்போது இந்த பராமீட்டர் செட் பண்ணும். ஃப்ளைஅவுட் பிஹேவியர் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத வந்து செட் பண்ணும். ஸோ WinUIல ரன் பண்ணும்போது ஃப்ளைஅவுட் ஆப்ஷன் எனக்கு வேணும். நெக்ஸ்ட், ஆண்ட்ராய்டில் ரன் பண்ணும்போதும் iOSல ரன் பண்ணும்போதும் ஃப்ளைஅவுட் பிஹேவியர் வந்து எனக்கு டிசேபிள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டு டிசேபிள்டு, iOSல ரன் பண்ணும்போது டிசேபிள் அப்படின்னு செட் பண்ணிடலாம். இப்போ செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஆண்ட்ராய்டில் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு ஃப்ளைஅவுட் ஐட்டம் வரல. ஸோ இந்த டேப் பார் மட்டும் தான் எனேபிள் ஆயிருக்கு. கிளியர். ஸோ ஆண்ட்ராய்டில் டிசேபிள் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதே கோடை வந்து விண்டோஸில் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸில் ரன் பண்ணும்போது ஃப்ளைஅவுட் ஐட்டம் பிஹேவியர் வந்து செட் ஆயிருக்கு, ஃப்ளைஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நமக்கு இந்த கண்ட்ரோல் விசிபிளாக இருக்கு. சேம் டைம் வந்து iOSல வந்து இந்த கண்ட்ரோல் டிசேபிளாக இருக்கு. ஆனால் இன்னொரு சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டேப் பாரை வந்து டிசேபிள் பண்ணணும். விண்டோஸ்க்கு, ஆண்ட்ராய்டுக்கு ஃபைன், பட் விண்டோஸ்க்கு ரன் பண்ணும்போது இந்த டேப் பாரை வந்து நம்ம டிசேபிள் பண்ணணும். சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஷெல் டாட் டேப் பார் விசிபிள், விண்டோஸ்க்கு ஃபால்ஸும் ரெஸ்ட் ஆஃப் த ஆண்ட்ராய்டு iOSக்கு எனேபிள் பண்ணணும், ட்ரூன்னு செட் பண்ணணும். சேம் வே ஆன் பிளாட்ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டிஃபால்ட் பாராமீட்டர் செட் பண்ண போறோம். இந்த டிஃபால்ட் பாராமீட்டர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேஜரா இந்த பாராமீட்டர் ஒர்க் ஆகுதோ அதுக்கு நம்ம டிஃபால்ட் பாராமீட்டர் செட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி இப்போ ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் நம்ம இந்த பாராமீட்டர் வந்து ட்ரூ பண்ணணும், WinUIக்கு வந்து ஃபால்ஸ் பண்ணணும். நான் இங்கே ரைட் பண்ணியிருந்தேன்ல, ஆண்ட்ராய்டில் டிசேபிள், iOSல டிசேபிள்னு சொல்லிட்டு இந்த ஈச் பிளாட்ஃபார்ம் பேஸ்டாக செட் பண்ணுறது பதிலாக டிஃபால்ட்டாக இந்த பாராமீட்டர் நான் செட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், டிஃபால்ட்டாக இது ட்ரூவாக இருக்கணும், WinUIல மட்டும் ரன் பண்ணும்போது இந்த பாராமீட்டர் ஃபால்ஸ்ன்னு இருக்கணும். இப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஈச் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் தகுந்த மாதிரி பாராமீட்டர் செட் பண்ண வேணாம். இப்போ செட் பண்ணிட்டேன், விண்டோஸ்க்கு வந்து ஃபால்ஸு, ஆண்ட்ராய்டுக்கும் iOS ரெஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்கும் வந்து ட்ரூன்னு செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம விண்டோஸில் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா, டேப் பார் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு விசிபிள் கிடையாது, ஏன்னா நம்ம செட் பண்ணிக்கிறது வந்து ஃபால்ஸ். சேம் கோடை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டில் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதே பிஹேவியர் நம்ம பார்க்கலாம். டேப் பார் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும்.